கனவு கண்டதுல இருந்து ரொம்ப ஒரு மாதிரியாவே இருக்குது. வேதாளானா அப்படிதான் இருக்குமோ? என்னமோ போ. நம்ம நேர்ல முன்ன பின்ன பார்த்திருந்தா தான் இப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒருவேளை கனவுல வந்த மாதிரியே இருந்தாலும் இருக்குமோ என்னமோ? ஐயோ! வயிறு வேற பசிக்குதே. இந்த அத்தை 4 பணியாரத்த போட்டுட்டு எத்தன வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. வர வர இந்த அத்தை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறாங்க. சின்னப்புள்ள, அடியே சின்னப்புள்ள. இதா வந்துட்டாங்களே. ஏண்டி நான் பாட்டு கூப்பிட்டுட்டே வர உனக்கு காது கேட்காதா? ஆ காது கேட்டுச்சு கேட்டுச்சு. திருப்பி பதில் சொல்றதுக்கு என்னால முடியல. அதான பார்த்தேன். உனக்கு தான் மாமியாருங்கிற மட்ட மரியாதை எதுவுமே இல்லையே. பதில் சொல்றது கூட உனக்கு வலிக்குதா? கண்ட நாய்ட்ட பேச சொல்லு. அது நல்லா வாய்க்கிலேயே பேசுவா. எனக்கு பதில் சொல்றதுக்கு உனக்கு முடியலையா? உனக்கு ரொம்ப ஏத்தம் தாண்டி. இத ஆரம்பிச்சுட்டாங்களே. நம்ம ஏதாவது சொன்னா இவங்க ஏதாவது புரிஞ்சுட்டு சும்மா ஏதாவது வண்டி வண்டியா திட்டிகிட்டே இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும். இவங்களுக்கெல்லாம் மருமகளா இருக்கிறதே பெரிய வேலை தான் எனக்கு. என்னடி நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கற? நீ என்னமோ தன்ன போல என்னமோ பேசிட்டு இருக்கற? எதா இருந்தாலும் நேருக்கு நேர் பார்த்து சொல்லுடி. ஏன் தா இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? என்னத்த போய் நேர்ல வந்து சொல்றது? அதான் நீங்க தான் இருக்கிற. எங்க வெளியூர்ல இருக்கிற மாதிரி நேரா வந்து சொல்றதாமா? அதான்டி அதான். எனக்கு பதில் சொல்றதுக்கு உனக்கு முறையா இருக்குதுல்ல? ஐயோ அத்தை நீங்க வேற ஏங்க அத்தை? எனக்கே காது கேட்க மாட்டேங்குது, ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. என்னால பேசக்கூட முடியல, நிக்க முடியல. நீங்க வேற கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. எது சொன்னாலும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்ட நான் என்ன பண்றது? போங்க நீங்க. ஆமாடி, நான் ஏதாவது பேசினா உனக்கு காது கேட்காம போயிடும். ஏதாவது வேலை சொன்னா உனக்கு கை கால் நோய் வந்துடும். நீ பெரிய சீக்காளி தானே? அப்படிதான் இருப்ப. ஐயோ ஏங்க அத்தை நீங்க வேற நான் ஒன்று சொன்னேன், நீங்க ஒன்று சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்ப என்ன நான் சீக்காளி நான் சொன்னேன்? அப்புறம் நீ சொல்றதுக்கு என்னடி அர்த்தமே? ரொம்ப முடியலன்னு சொல்லு. கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில போட்டுருவேன். யாரை எவரா கடந்து பார்க்கட்டும்னு சொல்லி விட்டுருவேன் நான் அப்புறம். எனது பெரிய ஆஸ்பத்திரி இல்லையா? ஏங்க அத்தை நீங்க வேற. ஐயோ எனக்கே ரொம்ப பசிக்குது அத்தை. பசியில தான் காது கேட்க மாட்டேங்குது, பேசக்கூட தெம்பில்லைன்னு சொன்னேன். அதுக்கு கூட புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க. ஆமா சோறு ஆக்கிட்டீங்களா இல்லையா? சாப்பிடதே என்ன கூப்பிட்டீங்களா? ஏண்டி இப்ப என்னடி வேலை பண்ணி கிழிச்சிட்ட நீ? காலையில 10 மணிக்கு தான் வந்து சாப்பிட்ட. பணியாரத சுட்டு கொடுத்தல சாப்பிட்டீல. அப்ப பாரு மணி 12 12 கூட ஆகல. அதுக்குள்ள உனக்கு பசி ஆயிடுச்சா? ஐயோ ஏங்க அத்தை நீங்க சோறு ஆச்சா இல்லையா? டைம் எல்லாம் நமக்கு முக்கியமா என்ன? ஃபர்ஸ்ட் தான் சாப்பிட வேண்டியதுதானே? அது சரி, ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம். உனக்கு மட்டும் எந்த வேலை வெட்டி செய்யாம இப்படி பசிக்குது? அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க அத்தை. நானே அந்த எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தேன்னு தெரியுமா? அந்த பேய் பிசாசுங்க எப்படி துரத்துது என்னைய. என்ற மேல அந்த வேதாள மேறிட்டு முதுக புடிச்சிட்டு கழுத்தை புடிச்சிட்டு நெரிச்சிட்டு எனக்கு அதுலயே டயர்டாயி ரொம்ப பசிக்குது தெரியுமா அத்தா? ஆமாடி ஆமா. நீ கனா கண்டுட்டு நீ கனவுல எங்கெங்கயோ போயிட்டு வா. அது உனக்கு பசி ஆயிரும். நீ கனவுல எல்லாம் வெட்டி முடிச்சிட்டு வந்திருக்கற. பாவம். உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தானே துரத்துச்சு. எப்படியெல்லாம் நான் ராத்திரி நேரம் ஓடணும்னு தெரியுமா உங்களுக்கு? அடியே போதும் போதும். இப்ப நான் பேசினதுக்கு கூப்பிட்டதுக்கு பேச முடியல, காது கேட்கலன்னு சொன்னேன். இப்ப மட்டும் எப்படி பதிலுக்கு பதில் வாய்க்கிலேயே பேசுற? உங்களை எல்லாம் சமாளிக்கணும்னு பேசித்தான் ஆகும். ஆமா போங்க. பேசினாலும் குத்தம் சொல்றீங்க, பேசாட்டி காது கேட்கல மதிக்க மாட்டேங்கிற பேச மாட்டேங்கிறான்னு சொல்றீங்க. போங்க. நான் என்ன வேணாலும் நீங்க என்னை திட்டிட்டு தான் இருப்பீங்க. சரி இப்ப என்ன சோறு ஆயிடுச்சுன்னா போடுங்க அத்தை. ரொம்ப பசிக்குது அத்தை. ஏன் அத்தை இப்படி பண்றீங்க நீங்க? அதானே உனக்கு தான் சோறு சோறு சோறு. ஏதாவது வேலை சொல்லிட்டு உடனே சோறு சோறு சோறு. பசிக்குது பசிக்குது பசிக்குது. உன் வாயில இது தவிர வேற என்ன வந்திருக்குது? என்னமா நான் ஒருத்தி தான் சோறு சாப்பிட்ற மாதிரி, இவங்களாம் சாப்பிடாத மாதிரி. என்னமோ சோத்தவே பார்க்காதவளாட்டவே சோறு சோறுன்னு கேட்பா. அதான் நேரத்துக்கு என்ன வேலை வெட்டி இருந்தாலும் நான் வடிச்சு கொட்டிட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் என்ன? அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ வடிச்சிட்டிங்களா என்ன? நான் தான் சொன்னலடி நீ சோறு ஆக்கல களியில கிண்ட போறேன்னு. ஷோ என்னத்தான் சொல்றீங்க? களியை கிண்டுறீங்க? நீங்க எதை சும்மா சொல்றீங்கன்னு நினைச்சேன். நிஜமாவே களி தான் செய்றீங்களா? சோறு வைக்கலையா? ஆமாடி, கீரை வேற கடந்து வச்சிருக்கிறேன். களிக்கெல்லாம் மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். போய் கிண்டோணும். 1/2 மணி நேரத்துல செஞ்சிருவேன். முதல்ல இந்த வீட்டெல்லாம் தொடச்சு விட்டுட்டு வா. அந்த பக்கமெல்லாம் உள்ள இல்ல தொடச்சிட்டியா? நம்ம சோறு ஆயிடுச்சான்னு கேட்டா இந்த கிளை வேலை ஆயிடுச்சான்னு கேக்குது. என்னடி ஏதாவது கிறுக்கு இருக்கு பிடிச்சிருக்கா? நம்ம ஒண்ணு பேசினா தன போல ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கிற வாய்க்குள்ளேயே. எதா இருந்தா சத்தமா பேசுடி. உங்க முன்னாடி எல்லாம் சத்தமா பேச மாட்டேன் நானு. யாரு நீ? நீ சத்தமா பேச மாட்டா. சரி சரி போ. சீக்கிரம் சாப்பிடுவியாமா? அதெல்லாம் ஆயிரும். போய் தொடச்சாச்சா என்ன? இங்கேயே தொடச்சிட்டு இருக்கிற. உள்ளுக்குள்ள எல்லாம் தொடச்சிட்டேடி மத்த ரூம்பெல்லாம். தொடச்சாச்சு எல்லா ரொம்ப தொடச்சிட்டு தான் இங்க தொடச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் இவ்வளவுதான். இனி வேற எந்த வேலையும் இல்லையா? முடிஞ்சதில்லத்தா? வாசலுக்கு தான் சாணி போடணும். வெளியில கூட்டி விட்டுட்டியாடி? எல்லாம் கூட்டி எடுக்க சொன்னா. வீடு வாசல் எல்லாம் கூட்டி எல்லாம் விட்டுட்டு தான் வீடு தொடச்சேன். அதெல்லாம் கூட்டியாச்சு. இனி சும்மா காத்துக்கு 1 2 வந்துச்சுன்னா நான் கூட்டலன்னு சொல்லி அதுக்கு வேற தனியா பேசிட்டு இருக்காதீங்க. இப்பவே சொல்லிட்டேன். இப்போதைக்கு நான் எல்லாம் கூட்டி சுத்தமாக தான் வச்சிருக்கிறேன். நீ காத்தடிச்சு கூப்பிங்க வந்துச்சுன்னா எனக்கு கேட்கக்கூடாது சும்மா. அது சரி, அதிசயமா ஒரு நாளைக்கு கூட்டிட்டேன்னு சொல்லிட்டு எது கேட்க கூடாது அமைவலாம். சரி சரி போ. போய் ஏதாவது உங்க துணியெல்லாம் இருந்துச்சுன்னா கையோட அதை துவைச்சு போட்டுட்டு வந்துரு. அட பாங்கத்தா எது ஊற எல்லாம் வைக்கலையில நீங்க? ஏதாவது துணி ஊற வச்சிட்டீங்களா? இல்லடி நான் ஒன்னும் நினைச்சு வைக்கல. எது கழுப்பு துணி வச்சிட்டு இருக்கற? அப்ப துவைச்சு போட்டுட்டு வந்துரு போ கையோட.
அட போங்க என்னாலையெல்லாம் துவைக்க முடியாது. நானே வீடு வாசலெல்லாம் கூட்டி வீடு துடைச்சதுலேயே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். இதுக்கு மேலேயெல்லாம் துணியெல்லாம் துவைக்க முடியாது. அது கிடக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். நாளைக்கு கிளி துவைச்சுக்கிறேன். இனியெல்லாம் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாதுப்பா. முடியலப்பா முடியல. வெண்டு கழட்டிட்டீங்க அத்தா, வெண்டு கழட்டிட்டீங்க. ஆமா ஆமா, இந்த வேலை செஞ்சதுக்கே உங்களுக்கு இது புரியுது. ஏண்டி நாங்களாம் அந்த காலத்துல வயக்காட்டுக்குள்ள இறங்குனா எத்தனை வேலை செய்வோம் தெரியுமா? நிக்காம ஓடிட்டே இருப்போம். ஐயோ அத்தா, போதும் அத்தா போதும். தயவு செஞ்சு நான் அந்த காலம் இந்த காலம்னு பேசாதீங்க. விட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கள். சரி போ போ, நாளைக்கு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போய் வெளியே வீசிட்டு அதை இந்த குச்சியெல்லாம் நல்லா தொடச்சி வச்சுட்டு வா. எல்லாம் கூட்டிட்டீல சாணி நானே போட்டுக்கிறேன். உன்னை போட சொன்னா அதுவும் ஒன்னா ரெண்டா சொட்டையே போட்டு விட்டுருவேன். விடு, நானே நீட்டா போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சட்டுன்னு முடிவு எடுத்து செஞ்சுக்கோங்க. சும்மா சின்ன புள்ளான்னு கூப்பிட்டு அது செய் இது செய்யின்னு சொல்லாதீங்க. எனக்கும் இதாக இருக்குதுல்ல. ஓஹோ, எதா இருக்குது அம்மனிக்கு? அட போங்கத்த, எல்லாத்துக்கும் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பீங்க. போங்க, ஏதோ கழிக்கின்றோன்னு நீங்கள் அதை போய் செய்யுங்க. வேறு வழி என்ன இருக்குது? ஏதோ 4 உருண்டை அமுக்கிட்டு போகிறேன். எங்கேயாச்சும் சோறு போட்டாங்கன்னா அங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுக்கிறேன். போங்க போங்க, சீக்கிரம் செய்யுங்க. மனுஷன் பேசுவானா? நான் போறேன். அடுப்புல வேற தண்ணி வச்சிட்டு வந்தா காஞ்சு இருக்கும். நான் போய் களி செய்யறேன். போ, போய் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வா திங்கிறதுக்கு. வர சீக்கிரமா நீங்கள் போய் செய்யுங்க. போங்க. அம்மா, என்ன களி செய்ய போகிறீங்க? ஏதோ களி செய்யற வாடி. சும்மா எல்லாத்தையும் கிட்ட சொல்லணும் மாமா. சொல்லிட்ட மட்டும் இப்ப அடுத்த வாட்டி கிழிச்சு தள்ளிட போறேன். கேட்டதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது. என்ன பண்ணுறது? எல்லாம் என் நேரம். இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் போ. நான் எது செஞ்சாலும் நான் தானே திங்க போகிறேன். எனக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். எனக்கு ஏதாவது பிடிச்சது செஞ்சு வச்சா தான் நான் நிம்மதியாக திங்க முடியும். இந்த கிழவிக்கு அது புரிய மாட்டேங்குது. இது என்ன செஞ்சு கொடுத்தாலும் நம்ம திங்கிறோம் பாரு. அதுதான் இதுக்கு லொல்லு தாசி ஆகி போச்சு. சரி, போதும் தொடச்சது. இதுக்கு மேலே தொடச்சு தரையை தேய்ச்சிட வேண்டாம். போகலாம். கொண்டு போய் இந்த மாப்பை வச்சுட்டு பக்கடி தூக்கி அக்கறை போட்டுட்டு கம்மனி இதை அடைச்சு விட்டு நகரும். கிளவி எதை செய்தாமா 4 உருண்டி வாங்கி சாப்பிட்டுட்டு கம்மனி இங்கேருந்து நகர்ந்துருவோம்ப்பா. சாமி விட்டது 4 பூரா ஏதாவது வேலை சொல்லிகிட்டே இருக்கும். சின்னப்புலா, அடியே சின்னப்புலா. வாடி நிலா, வா வா, நீயாச்சும் வந்தையே. என்னடி என்னமோ மாதிரி பேசுற? என்னாச்சு? அம்மா அங்க என்ன குனிஞ்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கற? என்னது? அதை உருடி. அது ஏதோ நாய் வந்து அங்கே குழியை பறிச்சு விட்டுட்டு போயிருச்சாட்டு இருக்குது. எங்கள் அத்தை வேலை அதை போட்டு நல்லா மூடி வை கல் வச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதுதான் போட்டு எல்லாம் சரி பண்ணிட்டு இருந்தேன். ஆமா சின்னப்புல, இந்த நாய் தொலை தாங்கவே முடியலடி. வாசல் பூரா குழிய தோண்டி தோண்டி வச்சிருக்குது சின்னப்புல. எங்க வீட்லயும் அப்படிதாண்டி. காலையில எந்திரிச்சா இதை சரி பண்றதே பெரிய வேலையா இருக்குது. என்னமோ எங்க மாமியார் என்னமோ நான் கடப்பாரி வச்சு தோண்டி வச்ச மாதிரியே என்னை குத்தம் சொல்லிட்டு இருக்கிறது எப்ப பார்த்தாலும். நான் இப்ப இவ்வளவு நேரம் அதாண்டி வாசல் கூட்டுறா குழியெல்லாம் 7-8 குழி தோண்டி வச்சிருக்கிறீங்க இந்த நாய்ங்க. அதெல்லாம் சரி பண்ணி வாசல் கூட்டி எல்லாம் சாணி போட்டு தொளிச்சு விட்டுட்டு வரேன்டி. எனக்கே முடியலடி. நான் இருந்த இதுக்கு மேல என் அத்தை என்னை வேலை வாங்கி சாவடிச்சிருவாளாட்டு இருக்குது. எனக்கே மூச்சடிக்கிற மாதிரி வேலை வாங்குதுடி இந்த கிழவி. ஏதாவது இந்த விநாயகர் சதுர்த்தி வந்ததும் போது இத்தனை வேலை வாங்குது. நான் இதுக்கு மேல வீட்டுல இருந்தேன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். ஆமாடி, என்னையே இந்த கிழவி இன்னைக்கு பெண்ட் எடுத்துருச்சுடி. ஐயோ, எனக்கே முடியல. நானே எப்படா வெளியே வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த கிழவி இப்பதான் தூங்க போயிருக்குது மாத்திரை சாப்பிட்டுட்டு. வாசனை போல அப்ப நம்ம போலாம். இங்க இருந்து வேலை செய்யற மாதிரியே இருக்குது. அக்கட்ட வெளியே எங்கேயாச்சும் போனாதான் நிம்மதியா இருக்கு. வா வா. ஆமாடி நீலா, சேம் ஃபீலிங் தாண்டி எனக்கே. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். எங்கே அந்த தூங்க போன கிளவி எந்திரிச்சு வந்து மறுபடியும் ஏதாவது வேலை கொடுத்துருமோன்னு சொல்லி நெஞ்செல்லாம் படப்படம் நடிச்சுக்குதுடி. பக்கு பக்குனே இருக்குதுடி. வாடின்னு ஒரு நிமிஷம் கூட இங்கே நிற்க கூடாதுடி. வாடி போயிடலாம் வெளியே. ஆமா சின்ன போல இங்க கண்காணாத இடத்துக்கு போயிடணும்டி. ஏதாவது நல்ல நாளே ஏதாவது வந்துச்சுன்னா ஊர்ல இருக்க கூடாதுன்னு தோணுதுடி. வேலை கொடுத்தே நம்ம சாவடிக்கிறாங்கடி இந்த கிழவிங்க. ஆமாடி நீலா, வாடி பேசிட்டே போகலாம். இங்கே நின்று பேசினா மனசெல்லாம் படப்படம் நடிச்சுட்டே இருக்குதுடி. வாடி சீக்கிரமா. முதல்ல இந்த தெருவுல இருந்து அடுத்த தெருவுக்கு போனாதாண்டி என்னால் நிம்மதியாகவே மூச்சு விட முடியும். வாடி போகலாம். சரி சின்ன போல வா போலாம். ஆமா அவ்வளவுதானம்மா? இங்க வேற ஏதாவது இருக்குதா? அவ்வளவுதான். அது மட்டும் பெரியம்மா வீட்ல ஒரு பேக் வச்சுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு பேக் எடுத்துட்டு போ. சரிம்மா. ஆனா எந்த பையன் நம்ம வீட்ல வைக்கணும்? பெரியம்மா வீட்ல எது கொடுக்கணும்? அதான்டா சாக்கு மாதிரி ஏதோ கட்டி இருக்குதுல கோணி பை மாதிரி. அது நிறைய பெரியம்மா வீட்ல தான் கொடுக்கணும். அதெல்லாம் பெரியம்மா தான் வாங்கியிருக்காங்க. நம்மள அந்த ஒரு மஞ்சள் கலர் கட்ட பை இருக்குதுல்ல அது மட்டும் நம்ம வீட்ல வச்சிரு. சரிம்மா. ஏன் பெரியம்மா நீங்களே சென்ற வண்டியில வரீங்களா உட்காரீங்களா? உங்களை ஏற்றி கூட்டிட்டு போறேன். கூட்டா யாராவது வந்து உட்காருங்கன்னா வரவே மாட்டேங்கிறீங்க 2 பேரும். வேண்டாம் சாமி, நீ பொருள் எடுத்துட்டு போ சாமி, அதுவே போதும். அப்புறம் ஒருத்தர் வந்தா அப்புறம் இன்னொருத்தர் நடந்து வரணும்ல. அதனால நீ பொருள் மட்டும் எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சிரு. நாங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு பொடி நிறைய வந்துடுறோம். சரிங்க பெரியம்மா. அப்பா பையன் வந்தது கொஞ்சம் பரவாயில்ல. ஏமலரு ஏதோ அவங்ககிட்ட ஏதோ சமையலை கொடுத்து விட்டுட்டான். இப்ப வேற நல்லா நடக்க முடியுது. இல்லாட்டி அதை வேற தலையில வச்சு தூக்கிட்டு நடக்கணும். ஆமாக்கா, நானும் அப்படி யோசனை பண்ணேன்னா சரி அதான் பஸ்ல இருக்கிறப்பவே ஃபோன் பண்ணி பஸ் ஸ்டாப்புக்கு வாடா வண்டி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். சரி அப்புறம் அவனும் கரெக்டாக வந்துட்டான். இல்லாட்டி நம்ம வேற தூக்கிட்டு போகணும். சரி அவனுக்கு என்ன வேலை? வீட்டில் தின்னு சும்மா தான் இருப்பான். கொண்டு போய் வைக்கிட்டு விடுங்க, அந்த வேலையே செய்யிட்டு வா. அப்பா வீட்டுக்குள்ள இருந்தா நசனசான ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்கடி. ஏண்டி நீலா இந்த மாமியாருங்களும் இப்படியே இருக்கிறாங்க? எப்ப பார்த்தாலும் நம்மளவே வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்கடி. ஆமா சின்ன பொண்ணு, என்ற மாமியாரும் அப்படிதான் பண்றது. அவ எதுவுமே செய்யறது இல்லன்னு சொல்றது. ஆனா எல்லா வேலையும் நம்ம தான் செய்யறோம். ஆனா பாரு ஊர் பூரா நம்ம எதுவுமே செய்யறது இல்லன்னு சொல்லி வச்சிருக்காங்க. என்ன பண்ண சொல்ற? ஆமாடி நீலா, நம்ம சோறு ஆக்காம இருக்கிறோம்ல, அதனால தாண்டி அவங்க இப்படி பண்றாங்க.
எங்க மாமியாரெல்லாம் சோறு குழம்பு மட்டும் தாண்டி வைக்குது. பாக்கி எல்லா வேலையும் நான் தாண்டி செய்றேன். ஆனா ஒண்ணுத்து துப்பு இல்லாதவ, அறிவு கட்டவோ, கூறு கட்டவோனே எப்ப பார்த்தாலும் சொல்றது. அவங்க சோறு குழம்பு தான் ஆக்குறாங்க. சமைக்கிற வேலை ஒண்ணு தாண்டி எங்க மாமியாருக்கு. வேற எல்லா வேலையும் நான் தான் செய்றேன். ஆனா பாரு ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம சமைக்கிறதுனால நம்ம எந்த வேலையுமே செய்யாத மாதிரி இவங்க பண்றாங்கடி நம்மள. ஆமா சின்ன பொண்ணு, எங்க வீட்ல இதே கூத்து தாண்டி நடக்குது. பெரிய இதாட்ட சமைக்கிறதுல போய் அவங்க நின்னுக்கிறது. அதுக்கு எல்லாம் உங்க மாமியாராச்சும் பரவாயில்லடி. என்ற மாமியாருக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கணும்டி. கை கட்டுற தூரத்துல கடுகு எடுங்கு, மஞ்சத்தூள் எடுங்கு, மிளகாத்தூள் எடுங்கு, அதை எடு இதை எடுன்னு எதையாவது சொல்லிட்டே இருக்குடி. அது சமைக்கிறக்குள்ள என்ன ஒரு வழி பண்ணிரும் பாரு. அங்க வாசனை போல மலரக்காவும் சீத்தக்காவும் வந்துட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு வராங்க? எனக்கு என்னடி தெரியும், நானும் கூட தான் இருக்கிறேன். அங்க பாருக்கா, 2 பேரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களா இருக்குது. அதுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வீட்ல எந்த வேலையும் இல்லையா? இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளுங்க. அதான் பாரு மலர் எப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு ஒய்யாரமா. சரி, அவங்களுக்கு என்னக்கா, அவங்க மாமியாருங்க எல்லாம் செஞ்சுடுவாங்க. நமக்கு அப்படியா? என்னடி 2 பேரும் இங்க வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வீட்ல எந்த வேலை வெட்டி இல்லையா? இவங்க ஒண்ணு சின்ன புள்ள, நம்மளே ஓன் ஜான்சி இப்பதான் வந்திருக்கான். இவங்க வார கேக்குற கேள்வியா? சரி, அவங்களுக்கு என்னக்கா, எல்லா வேலையும் அவங்க மாமியார் செஞ்சுக்குவாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒய்யாரமா தான் இருப்பாங்க. நம்மள சொல்லுங்க, நமக்கு யார் செஞ்சு கொடுப்பா? எல்லாமே நம்ம தானே போய் செய்யணும். ஏக்கா கம்மன் இருக்கா, நீ வேறக்கா. நானே இடுப்பு உடஞ்சி இப்பதாக்கா வந்திருக்கிறேன். யாமலருக்கா நீங்க வேற. நாங்களே வேலை செய்ய முடியாம எப்படியோ இருக்கிற வேலையை அப்படி இப்படின்னு செஞ்சு ஒப்பேத்திட்டு நானே எங்க மாமியார் கஷ்டப்பட்டு தூங்க வச்சுட்டு இப்பதான் வந்திருக்கிறேன். நீங்க வேற எதையாவது பேசிட்டு இருக்கிறீங்க. அம்மா நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? நாங்க 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்டி. அப்படியே டவுன் பக்கம் போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். என்னக்கா வெறும் கை வீசிட்டு வரீங்க, என்னமோ வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்க? ஆமா ஆமா, என்ற பையனை பஸ் ஸ்டாப்புக்கு வர சொல்லி பஸ்ல இருக்கிறப்ப ஃபோன் பண்ணேன்னா அப்புறம் வண்டி எடுத்துட்டு வந்தான். சரி, பொருள் எல்லாம் அவங்ககிட்டயே கொடுத்து விட்டுட்டான். அவன் வீட்டுல கொண்டு போய் வச்சிருவான். சரி, அதனாலதான் நாங்க 2 பேரும் அப்படியே மெதுவா நடந்து வரோம். சரி, சமைய தூக்கிட்டு நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவனை கூப்பிட்டு கொடுத்து விட்டுட்டான். ஓஹோ அப்படியா, சரி சரி. ஏக்கா போறப்ப எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல. எதையாவது காரணம் காட்டி ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியாச்சும் வந்து தப்பிச்சிருப்பான். நீங்க பாட்டுக்கு எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க. இல்லடி நீலா, நான் உனக்கு ஃபோன் பண்ணினா ஃபோன் எடுக்கவே இல்லை. பிசினே வந்துச்சு. சரி, அப்ப நீ ஏதாவது வேலையை எடுப்பியா என்னமோ? சரி, ஏதோ விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டுல வேலை இருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் அக்கா மட்டும் போயிட்டு வந்தோம். அட என்னக்கா நீங்க மறுபடியும் தான் கூப்பிட்டு இருக்க கூடாதா? அந்த நேரம் பார்த்து என்ற புருஷன் கிட்ட பேசிட்டு இருந்தேன் போல இருக்குது நானு. சரி சரி விடு, அடுத்த வாட்டி போறப்போ கூப்பிடா வருவீங்களாமா. இப்ப என்ன நீங்க வாங்க போறீங்க? எல்லாம் உங்க மாமியார் தானே வாங்குவாங்க. அட போக்கா நீங்க வேற. கூப்பிட்டுருந்தா நான் சும்மா வச்சு வந்திருப்பேன். எதுவும் வாங்காட்டியாச்சும் பரவாயில்ல. சும்மா அப்படி ஜாலியா வச்சு வந்திருப்பல. அது சரி. ஆமா, எதுக்கு நீங்க வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க 2 பேரும் மரத்தடியில? வேற என்னக்கா பண்ண சொல்றீங்க? வீட்ல இருந்தா வேலை கொடுத்து கொலையா கொல்றாங்கக்கா. அதனால தான் இப்படி எந்திரிச்சு வந்துட்டோம். அது வீட்டு வேலை செய்யறதுக்கு இப்படி மொடப்பட்டடி இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? ஏண்டி பாவண்டி வயசானவங்க அவங்க. அவங்களுக்கு ஏதாவது கூட மாட ஒத்தாசியா செஞ்சு கொடுக்கலாம்னு இல்ல. அது கூட செய்ய முடியாதடி உங்களுக்கு? பாரு சின்ன புள்ள பாரு, இந்த அக்கா சொல்றத. எப்பவும் நம்மள பார்த்துட்டு நம்ம கூட தான் இருக்கறாங்க. இவங்களே இப்படி சொல்றாங்கன்னா இந்த கிழவிங்க 2 ஊருக்குள்ள இன்னும் என்னென்ன சொல்லி வச்சிருப்பாங்கன்னு வாரு நம்மள பத்தி. ஆமா பாருடி நீலா, இந்த அக்காவே இப்படி கேட்கறாங்களே, அப்புறம் ஊருக்குள்ள நீ சொல்ற மாதிரி தான் சொல்லி வச்சிருப்பாங்களா இருக்குது. நம்ம வீட்டுல நடக்கிறது நமக்கு தானே தெரியும். இந்த கிழவிங்க நம்மளை வச்சு செய்யுதுங்க. அதை சொன்னா நம்மளை யாரு நம்புறா? மலரே, அவங்க தான் வீட்டு வேலை செய்யறதுக்கு மொடப்பட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு அப்படியா? வா மலர் போலாம். வீட்டுல 1008 வேலை கிடக்குது. பிள்ளைங்க வேற எல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துருவாங்க. நாளைக்கு வேற விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். வீட்டுல சாமி கும்பிடணும் மலரே. சரி வா மலர் போலாம் நம்ம. ஆமாக்கா போலாக்கா. சரிடி சின்ன புள்ள, நாங்க போயிட்டு வரோம். நீங்க இப்படியே உட்கார்ந்து கதை பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு போங்க. எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்க கிளம்புறோம். சரி வர நீலா. பாத்தியா சின்ன புள்ள, நம்மள எப்படி அம்போன்னு விட்டுட்டு போறாங்கன்னு சொல்றாங்க 2 பேரு. ஏக்கா என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்களை விட்டுட்டு போறீங்களா? ஏய் யா சின்ன புள்ள, நாங்க எங்க வீட்டுக்கு தானே போறோம் சொன்னா. அதுக்கு எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இப்படி கேக்குற? வேற என்ன பண்ண சொல்றீங்க என்ன? எங்க அத்தை மத்தியானம் அந்த களியை கிண்டி போட்டு நீ தின்னு உசுர் எடுத்து என்னால தீங்கவே முடியல. மறுபடியும் பசிக்குது. நான் எங்க போய் சாப்பிட்றது இப்போ? ஒரு டீயாச்சும் காஃபியாச்சும் வச்சு கொடுங்க. உங்க வீட்டுக்கு வரேன். நிலா வீட்டுக்கு போக முடியாது, வேற எங்கேயும் போக முடியாது. சோ இதுதானா? சரி வாங்க, காபி போட்டு கொடுக்கறேன். குடிச்சிட்டு அவ வீட்டுக்கு கிளம்புங்க. எங்க இருந்து வீட்டுக்கு போறது? நல்லா இருட்டாகட்டும், அப்புறம் தான் போவோம். அது வரைக்கும் போக மாட்டோம் நாங்க. ஆமாக்கா, நல்லா இருட்டாகட்டுக்கு அப்புறம் போறக்கா. சோ அக்கா முடியலக்கா, வாக்கா போலாம் நம்ம. ஏய் எந்திரச்சு வாங்கடி. இங்க வந்து உட்கார்ந்து உசுர் எடுக்கறாளுங்க. என்னக்கா எங்க அத்தை மாதிரியே நீங்களும் பேசுறீங்க? எங்களை யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த உலகம் எப்பதான் எங்களை புரிஞ்சுக்குமோ தெரியல. சரி வா சின்ன புள்ள, நமக்கு ஒரு காலம் வராமையே போயிடும். வா வா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.